ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஐபிஎல் பேசலாமா? எஸ். கிரிக்கெட் தான், சிஎஸ்கே தான், எஸ். சுரேஷ் ரெய்னா தான். சோஷியல் மீடியாலே பரபரப்பாக இருக்குது. சுரேஷ் ரெய்னா பேக் டு சிஎஸ்கே இன் ஐபிஎல் 2025ன்னு நிறைய நேர்கள் நீங்களே சொன்னீங்க. என்ன சார் நடக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள். சுரேஷ் ரெய்னா திரும்பி வர போகிறாராமேன்னு. அண்ட் ஆஸ் அ பிளேயராக வர முடியாது, பட் ஆஸ் அ ஃபீல்டிங் கோச்சாக வர முடியும். நான் என்னோட அபிப்பிராயம் இது. பட் அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. சோஷியல் மீடியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஜாயின் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு. அது காரணம் என்னென்னா, முதல்ல பிராவோ இருந்தார் ஃபீல்டிங் கோச், அவர் இப்போ இல்லை சிஎஸ்கேல. பட் சுரேஷ் ரெய்னா ரொம்ப நாளாச்சு அவரை பற்றி பேசுறதுக்கு. இவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படியா? சின்ன தலை சிஎஸ்கேக்கு, ரைட். பெரிய தலை தோனினா சின்ன தலை நம்ம சுரேஷ் ரெய்னா. அண்ட் சுரேஷ் ரெய்னா லெஃப்ட் ஹேண்டர், எலிகன்ட் பிளேயர். லெஃப்டினாலே ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும். அதே மாதிரி போலிங் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல் போலர். அண்ட் நோன் ஃபார் இஸ் கன்சிஸ்டன்சி. அவரோட கன்சிஸ்டண்ட்டாக அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். இம்பேக்ட் டு த கேம் இப்போ தானே இம்பேக்ட் பிளேயர்னே வந்தது. அப்போ ஒரு சிஎஸ்கேவோட பேக் போன் ஆஃப் சிஎஸ்கே பேட்டிங் லைனப். இம்பேக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அவன் நம்பர் 3ல வந்து ரெகுலராக இன்னும் ட்ரம்ப் கார்டுன்னே சொல்லலாம். நம்பர் 3ல சிஎஸ்கேக்கு அவர் விளாண்ட பீரியட்லாம் என்னதான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், நம்மகிட்ட ஹைடன், ஹசி, ஸோ மெனி பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க, ஸ்காட் ஸ்டைரிஸ் அவங்களாம். பட் இருந்தாலும் ஈ வாஸ் ஸ்டாண்ட் அவுட் பர்சன். நம்பர் 3 ஃபினிஷ் பண்ணுறது அவரோட கேமை. வைஸ் கேப்டன் வேறு இருந்தார். தோனிகிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ சோஷியல் மீடியா போஸ்ட் தான் ஃபேன் போட்டிருக்காங்க. ஸ்பெகுலேஷன் தான் ஆஸ் ஆல்வேஸு. அண்ட் ரைனா கோயிங் டு ஜாயின் அஸ் ஃபீல்டிங் கோச்சுன்னு. நெருப்பு இல்லாமல் புகையாது. சேர்ந்தாருன்னா நல்லது தானே. இப்போ ஒன் டே இன்டர்நேஷனல் டெபுவே 2005 தான் ஆச்சு. 18 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டாரு. ஏன் 18 தான் விளையாண்டாருன்னா, அந்த பீரியடில் வந்து ஷேவாக், சச்சின், டிராவிடு, கங்குலி, லக்ஷ்மண், அப்புறம் தோனி, தென் போலர்ஸ். இந்த இடத்துல ஃபிட் ஆகவே முடியல அவரால். அதனால் 18 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது அந்த பிளேயருங்களாம் இருந்ததுனால. அண்ட் கிரேக் சாப்பல் பீரியட் தான் அவர் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க 2005ல். கிரேக் சாப்பல் எபிசோட் பற்றி எத்தனை பேர் தெரியும் தெரியல. கங்குலி, கிரேக் சாப்பல் கேப்டனாக இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அதை பற்றி தண்ணி ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன். உங்களுக்கு ஸ்டாட்ஸ் டோன்ட் ரிஃப்ளெக்ட் இஸ் ஃபினிஷிங் டச். அவரோட ஃபினிஷிங் டச் இப்போ ஸ்டாட்ஸ் சொல்ல போகிற கடன் அவர் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணாருன்னு. அண்ட் 2008 2011 இந்த 4 வருஷம் தான் கோல்டன் பீரியட் ஃபார் இந்தியா ஒன் டே இன்டர்நேஷனல். ஆமாம், 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதாகட்டும், ஒயிட் பாலில் எஸ்பெஷலி ஒன் டே இன்டர்நேஷனல் தோனி கேப்டன்சியில் அந்த பீரியடில் இவர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இவர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்னா, ஸ்டாட்ஸ் வில் நாட் ரிஃப்ளெக்ட். வேர்ல்ட் கப் 2011 ஜெயிச்சோல்ல, குவார்டர் ஃபைனலில் இவரோட கேமியோ நாக் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் செமிஃபைனலில் கேமியோ நாக் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அது ரெண்டும் மெயின் நம்ம ஜெயிச்சதுக்கு, ஃபைனலுக்கு போனதுக்கு. ஏன்னா தான் டாப் ஆர்டரில் சச்சின், கம்பீர்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இவங்களோட குயிக் கேமியோ வந்து அடிச்சால. இப்போ தானே ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு உங்களுக்கு குயிக்காக 20 பால் 50லாம். அப்போலாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது எப்போது 2011, 14 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் வி வாஸ் பிரில்லியன்ட், ரைட். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 100 in all 3 ஃபார்மேட்டுங்க. சச்சின், கோலி யாருமே கூட பண்ணல. 3 ஃபார்மேட்லேயும் ஃபஸ்ட்டு 100 அடித்தவர் இவர் தான் ஒரு ஸ்டேஜில். அண்ட் பேக் போன் ஆஃப் சிஎஸ்கே. கடகடன்னு இவரோட ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துருமா? எஸ். ஒன் டே இன்டர்நேஷனலில் அவர் 226 மேட்ச் விளையாண்டார். 5215, ஹையஸ்ட் ஸ்கோர் 116, 36 50, 5 100. அண்ட் ஃபோர்ஸ் மட்டுமே 476, 6 மட்டும் 126. விக்கெட் பார்ட் டைம் போலர், விக்கெட் 36 விக்கெட் எடுத்தார். கேட்ச் ஒரு 102 ரன், 23 ரன் அவுட். பிரில்லியன்ட் ஃபீல்டர் அவர். பொதுவாகவே லெஃப்ட் ஹேண்டர் வில் பி எலிகன்ட் ஃபீல்டிங்கில். ஜடேஜா எடுத்துங்க, அப்படி அடிச்சா கன்னு மாதிரி வரும். யுவராஜ் சிங். அண்ட் ஏன் அது காரணம்னா, மோஸ்ட்லி எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இப்போ நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ விளையாடும் போதோ டொமஸ்டிக் விளையாடும் போதோ ரைட் ஹேண்டர் ஃபீல்டரை வச்சு மைண்டில் வச்சுட்டு தான் ரன் எடுப்பாங்க. அது இன்ஸ்டிங் அப்படி தான் வரும். ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்னு வரும்போது அவங்க பிக்கப் அண்ட் த்ரோ இந்த சைட்லேருந்து பிக் பண்ணும்போது மிஸ் ஆயிடுறது அது. அதனால தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல், எக்ஸப்ட் ஜான்டி ரோட்ஸ் அண்ட் விராட் கோலி, சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு ஃபீல்டர்னா லெஃப்ட் ஹேண்டர் தான் நிறையா இருப்பாங்க. பிரையன் லாரா இஸ் வெரி குட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபீல்டரு. யுவராஜ் சிங் ஆகட்டும், இப்போ சுரேஷ் ரெய்னா ஆகட்டும், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இப்போ T20 இன்டர்நேஷனலுக்கு வருவோம். அது வந்து 78 மேட்ச் விளையாண்டாரு, 1604 ரன்னு, ஐஎஸ் 101, 550, ஒரு 100. அண்ட் 145 4 அடிச்சுக்கார மேட்ச், 58 6, அதில் 13 விக்கெட்டு, 42 கேட்ச், 7 ரன் அவுட்டு. அவர் டேரக்ட் ரன் அவுட் தான் சொல்கிறேன். அசிஸ்ட் ரன் அவுட் வேறு இருக்குது. தூக்கி போலர்கிட்ட போகிறது, தூக்கி கீப்பர்கிட்ட போகிறதெல்லாம். அது இல்லாமல் ஐபிஎல்லே பார்ப்போம். ஐபிஎல் மொத்தமாக 205 மேட்ச் விளையாண்டாரு. 5528 ரன், ஐஎஸ் ஸ்கோர் 100, 39 50, ஒரு 100. 4 மட்டுமே 506 4, 23 6 அடிச்சிருக்காரு. விக்கெட் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. 108 கேட்ச், 15 ரன் அவுட் ஐபிஎல்ல. இதில் 2 சீசன் வந்து சிஎஸ்கேக்கு விளையாடல, குஜராத்துக்கு விளையாண்டாரு. அது குஜராத் லைன் நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு மட்டுமே 176 மேட்ச் விளையாடி 4687 ரன் எடுத்தாருங்க. அண்ட் 24 விக்கெட் வேறு எடுத்திருந்தார். ஸோ இதான் அவரோட சம் ஆஃப் த ஸ்டாட்ஸு. இஸ் நோன் ஃபார் இஸ் லாஃப்டட் இன்சைட் அவுட் ஷாட், எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை ட்ரைவ் பண்ணிடலாம் நீங்கள், கவர் ட்ரைவு. லாஃப்டிங் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேற்று கூட நீங்கள் இந்த பங்களாதேஷ் மேட்ச்சில் பார்ப்பீங்க, அதுதான் ட்ரை பண்ணார் ஸ்டார்டிங்கில்.
பிளேயர்ஸ்லாம் சோமியா சர்க்காரில் விராட் கோலி கேட்ச் பிடிப்பார்ல, அதுதான் லாஃப்டிங் எக்ஸ்ட்ரா கவரில் லாஃப்ட் பண்ணுறது. மிஸ்டைமே ஆகும் 9 out of 10 டைம்ஸ். இதில் மொய்தீன் அமர்நாத்லாம் பிரமாதமான பிளேயர். நம்ம இன்சைட் அவுட் ஷாட்டில் அது வெளில ஒரு ஸ்டெப் வெளில வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா கவருக்கு தலைமையில் போய் போர் விழும் டீப் எக்ஸ்ட்ரா கவரில். அண்ட் அட்டப்பட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீலங்கா, ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா, இவெல்லாம் பிரில்லியன்ட் இந்த ஷாட் விளையாடுறதுல. அதில் ஒரு மாஸ்டர் சுரேஷ் ரெய்னா. அண்ட் வெரி வெரி கன் ஃபீல்டர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்சைட் அவுட் ஷாட், அதே மாதிரி ஸ்ட்ராக் ஸ்வீப் ஆகட்டும், மிட் வீக்கில் 6 அடிக்கிறது இவர் மாதிரி ஆள் கிடையாது அந்த பீரியடில். வெளில தான் போய் இவ்வளோ 100 மீட்டர் 6s ஆகட்டும், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டு, ஆங்கர் ரோல் பண்ணாலும் பண்ணுவார். த்ரூ அவுட் த சீசன் ஸ்கோர்ட். 2 சீசன் மட்டும் தான் 400 ரன் இவர் தாண்டல. மற்ற எல்லா சீசனுமே 400 ரன் அடிச்சார் அவர் ஐபிஎல்ல. பேக் டு சிஎஸ்கே வந்து சந்தோஷம் தான். வி நீட் அ ஃபீல்டிங் கோச் ஹூ பெட்டர் தேன் கெனிம். அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக தெரியும் சுரேஷ் ரெய்னாக்கு. மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், கோச்சஸ் ஆகட்டும், ஸ்டீவ் ஃப்ளமிங் ஆகட்டும், எம்எஸ் தோனி வேறு இருக்கார். ஸோ அந்த இவரோட வந்தவங்களும் இப்போ எம்எஸ் தோனி மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு யாராவது இருக்காங்களா? 2008 சிஎஸ்கேல. ஸோ இவரோட இன்புட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரன் அவுட் பண்ணுறதாகட்டும், ஃபீல்டிங் எப்படி பண்ணணும், கேட்ச் எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி புஷ்அப் பண்ணணும், என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் ரன் அவுட்டுக்கு பண்ணுறதுக்கு. ஃபீல்டிங் ப்ராக்டிஸ்னால் ஒரு செஷன் நடக்கும். குட்டம்பாக்கெல்லாம் பிடிக்க முடியாது. அதை எப்படி போகணும், நேக்காக பிடிக்கணும், இப்படி பிடிக்கணுமா. சில பேர் குட், மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் பிளேயர்லாம் இப்படி தான் பிடிப்பாங்க. நம்ம இப்படி பிடிப்போம். ஐ மீன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதெல்லாம் நல்லா ஈஸியாக கற்றுக் கொடுப்பாரு. இட்ஸ் அ குட் மூவ். வந்தார்னா ஆஸ் ஆஃப் நோ எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை, வெறும் ஸ்பெகுலேஷன் தான். நத்திங், நோ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சுரேஷ் ரெய்னா ஆர் சிஎஸ்கே. வந்தோன்னா அதை பற்றி நான் அப்டேட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் சொன்ன ஸ்டாட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு இவ்வளோ தான். அப்புறம் இப்போ லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.